ஓம் ஸ்ரீவராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இன்னும் சற்று நேரம்தான் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்தது போலவே நடந்துவிட்டது என்ற வெற்றி செய்தியோடு தான் என் பிள்ளையை சந்திக்க இன்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நீயோ உனக்கு எந்த வெற்றி கிடைத்தாலும் எந்த செயலை செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் என் துரோகியானவர் எனக்கு முட்டுக்கட்டையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றாரே. நான் என்ன செய்வது தாயே, ஏது செய்வது தாயே? அவர் எப்படியாவது என் திட்டத்தை அங்கு செயல்படுத்திவிட்டு எனக்கு பதிலாக அவர் வெற்றியை அடைந்து விடுகிறார் என்று உன் மனம் தவித்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. என் பிள்ளையே, உன் மனதில் அங்கு என்ன நடந்தாலும் அவர் எப்படி அறிந்து கொள்கிறார்? அவர்தான் செய்கிறார் என்று நான் நேர்மறையாகவே பார்த்துவிட்ட பின்பும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் எந்த பழியு பாவத்திற்கும் உடன் செல்ல மாட்டேன் என்று என் தாய் வராகி மீது அல்லவா சத்தியம் செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி தாயே உனக்கான விஷயத்தில் நான் மூக்கி நுழைப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய்? எல்லாவற்றையும் உன் பாரத்தடியில் ஒப்படைத்து விட்டேன். நீதான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்கிறாய். அதுவும் உண்மைதான். என் பிள்ளைகள் எப்படி நல்லதை செய்தாலும் நன்மையை செய்தாலும் அங்கு தவறாக சித்தரிப்பதே அவர்களுக்கு வேலையாகிவிட்டது. நான் அங்கு எத்தனையோ தடவை எச்சரித்தாச்சு. இனியும் அப்படி பண்ண மாட்டேன் என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் முடியும் தருணத்தில் அடுத்தது உனக்கு என்ன கெடுதல் விளைவிக்கலாம் என்றல்லவா யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் நான் அவர்களை விடப் போவதில்லை. உன் உள்ளத்தையும் உன் இல்லத்தையும் பார்த்தவர்கள் மத்தியில் நான் எப்படி உன்னை அங்கு வாழ வைக்கப் போகிறேன் என்றுதானே உன் மனம் அங்கு தவியாக தந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டுதான் இனியும் உன் துரோகியிடம் இருந்து உன்னை காப்பாற்ற விட்டால் உன் வெற்றி அங்கு பறிபோய்விடும் என்பதற்காகவே என் பிள்ளைகளை காண்பதற்காக ஓடோடி வந்து விட்டேன். நீ நினைத்ததே நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்து இருக்கும் பொழுது நீ மனதில் எந்த வருத்தமும் கொள்ளாதே. உனக்கான வெற்றி என்னால் தீர்மானிக்கப்படும் பொழுது அவர் சில கிரக சூழ்நிலையின் காரணமாக அவர்களுக்கு சாதகமாக மாற்றிவிடலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி நான் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கு ஒவ்வொரு வேளையிலும் இறங்கியிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உன் வெற்றிக்கான இந்த தருணமானது உன் வாழ்க்கையே அங்கு புரட்டி போடத்தான் போகிறது. உன்னை எப்படி வாழ வைக்க கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தாரோ நீ அவரிடமே போய் சொல்லத்தான் போகிறார். நான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று. என் பிள்ளைகள் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் தருணத்தை இந்த வாராகி அம்மையானவள் உருவாக்கத்தான் போகிறாய். நீ நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு என் தங்கமே. நீ எதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் தானே குழப்பமடைகிறாய். அது மட்டுமல்ல, எந்த திட்டத்தை செய்தாலும் அதில் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கான நல்லதை செய்வது போல் செய்துவிட்டு அவர் அங்கு குளிபறிக்க திட்டமிட்டிருப்பது அவர்களுக்கு நீ தெரியும் என்பதில் அங்கு குழப்பமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன் தாய் உன் அருகில் இருப்பதையும் அவர்கள் சிறிது மறந்து விடுகிறார்கள். உனக்கு நான் அவரை அடையாளப்படுத்தி அங்கிருந்து நகர்த்தி கொள்வதுதான் என் வேலையாக மாறப்போகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் நாட்டம் அங்கு களை கட்டப் போகிறது என்பதை நீ மறுத்து விடாதே. உன் எதிரியை நான் எப்படி அடக்கி ஆளப் போகிறேன் என்பதைத்தானே நீ பார்ப்பதற்கு பரவசமாக இருக்கின்றாய். உன்னை எப்படியாவது குனிய வைத்தே ஆக வேண்டும் என்று உன்னை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். கொட்ட நீ குனிந்து விடுவாய். எந்திரிக்க முடியாமல் உன் வாழ்க்கை தரமட்டமாகிவிடும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு இந்த வாராகி சற்றும் இடம் கொடுக்க போவதே இல்லை என்று
அவர்கள் எப்படி உன் திட்டத்தை முறியடிக்க அங்கு திட்டத்தை செயல்படுத்துகிறார்களோ அதே திட்டத்தை வைத்து நான் அவர்களை வெல்வதற்கான சூட்சமத்தை என் செல்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீ மனம் தளர்ந்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய ஒவ்வொரு நிலையும் பார்த்து பார்த்து அங்கு பொறாமைப்படுகின்ற அளவுக்குத்தான் இனி உன் வாழ்க்கையின் உயர்வு இருக்கப் போகிறது. எந்த ஒன்று உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை உனக்கு அளித்து அவர்களை அங்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்தத்தான் போகிறேன். இனி நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான ஒன்று உன்னை தேடி வரத்தான் போகிறது. எந்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வெற்றியை உனக்கென்று அளித்து உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையூட்டும் வகையில்தான் மிக பெரும் ஆச்சரியத்தை வழங்குவதற்காக வந்திருக்கின்றேன். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் தருவதற்கு இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து விடாதே. எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில் தானே என்னை நோக்கி வந்தாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, இனியும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது. அவர்கள் ஆட்டம் போட்டுவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று ஒரு தவறான கணக்கே அங்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அது எப்படி அதர்மத்தை ஜெயிக்க விட்டு விடுவேன், அது எப்படி அதர்மத்தின் பக்கம் நான் சென்று விடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது வெல்ல என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் நான் அறிந்ததுதான். ஆனால் உன் எதிரிகளும் சிறிது சந்தோஷப்படட்டும். உன்னை அங்கு காயப்படுத்தியதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அந்த சந்தோஷத்தின் தன்மையை கொஞ்சம் அனுபவித்து போகட்டும் என்றுதான் நான் அமைதி காத்து கொண்டிருந்தேன். இனியும் நான் உன்னை கலக்கமடைய செய்ய போவதே கிடையாது. நான் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு எந்த காரியம் நடக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். உன் துரோகிகள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த காரியத்தை நான் உனக்கு செய்யத்தான் போகிறேன். அதே மாதிரி உனக்கு தடைப்படுத்த வேண்டும் என்றுதானே சில காரியத்தை தடைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காரியத்தை அவளுக்கும் நான் தடைப்படுத்தத்தான் போகிறேன். அப்போதுதானே உணர்வார்கள், அப்போதுதானே புரிவார்கள். இது யாருக்கோ நாம் செய்த வினையல்லவா, அந்த வினையைத்தான் இப்பொழுது அறுத்து கொண்டு இருக்கின்றோமோ என்று. அதற்காக நான் சொல்வதை நீ கவனமாக கேள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை குறை மட்டுமல்ல எந்த வஞ்சனைக்கும் செய்வனைக்கும் உன்னை ஆளாக்கி விட்டு போகட்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் என் துணையோடும் அருளோடும் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை எட்டி விட்டார்கள். ஆடுவோர் ஆட்டமெல்லாம் அடங்கி போகும் தருணத்தை உனக்கு நான் குறிக்கத்தான் வந்திருக்கின்றேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ நம்பிக்கையோடு செயல்படு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.